வெல்கம் பேக் கைஸ். உங்ககிட்ட இருக்கிற ஐட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோவே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாவது பாருங்கள் கைஸ், ஓகே. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம், ஓகே. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு தான் எடிட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நேரிஸ்ட்டு பிக் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லாதவங்க அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பிக்கை வந்து இப்போ நேனிஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ நாம் இதில் எப்படி எடிட் பண்ணு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கீழே மூவ் பண்ணினாங்க சாங்குக்கு மேலே ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 4 லேயர் இருக்கும். ஸோ இந்த 4 லேயருமே நீங்கள் எப்படி பிக் ஆட் பண்ணால் ஜஸ்ட் அதுக்கு நான் கீழே இருக்கிற அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலஃப்ன்றது இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே கால் பிரச்சனை இருக்கும், ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணினாக்க ஸோ அதில் வந்து பண்ண அந்த பிக் ஆட் ஆகும். ஸோ இதே சேம் மெத்தடில் சேம் பிக்கை தான் இந்த 4 லேயர்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம், ஓகேவா. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பண்ண ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த புக்குக்கு பேக்ரவுண்டுக்கு கீழே ஒரு இலை மாதிரி மூவ் ஆகும். ஸோ அது எப்படி எடிட் பண்ணுன்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கூட்டி இந்த எலமெண்ட்டில் வந்து பண்ண லைட்டாக மூவ் பண்ணி நிறைய எலமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பிரில் பார்த்த இந்த இலையை நான் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் கலர் ஃபில்லில் போயிட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்குக்கு தகுந்த கலரை நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் அந்த லேயரே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இந்த குரூப்பிக்கெல்லாம் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த குரூப் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு நான் இதையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன், ஓகே. ஸோ இப்போ நான் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தினாக்கா ரிப்பேட்னு இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேடை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அது ஆட் ஆகிட்டு இருக்கும். கீழே மூவ் பண்ணினாக்க சைஸ்னு இருக்கும். ஜஸ்ட்டோட வேலையை மட்டும் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணுங்கள், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதோட சைஸை லைட்டாக கம்மி பண்ணினா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண ஷூ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ நான் எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு அந்த எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே பொசிஷன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபெமினிங் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு லாஸ்ட் எண்டில் ஒரு கீ ஃபெமினிங் கொடுத்துக்குங்க. ஸோ நான் ப்ரீவில் காட்டின மாதிரி மேலேருந்து கீழே வர்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதனால் ஒய்யை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட வேலையை மட்டும் லைட்டாக நான் மைனஸ் பண்ணிக்கிறேன், ஓகே. எவ்வளோ போதுமா போதும்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாம், பார்த்துங்க. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாம் நார்மலாக பிக் ஆட் பண்ணுறதாம். ஸோ அதுக்கு முன்னாடி சில எஃபெக்ட் இருக்காது, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் பண்ணால் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கினே போய்க்கலாம், ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு இந்த கலர் லேயருக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபிட்டு கொடுத்துட்டு இந்த கலர் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து 1:1 இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தாக்க இந்த எஃபெக்ட் அப்படி நீங்கள் பேஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும், ஓகேவா. ஸோ இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு போய்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலஃப்ன்ற கூட்டு ஸ்டாரையும் கொடுத்து இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணிங்களா. ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னாக்க அந்த எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணால் பிக்கு ஆட் ஆயிரும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதே கலர் லேயர் எங்கெங்கே இருக்கும் ஸோ அதில் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி நீங்கள் ஒரே பிக்கே ஆட் பண்ணணும் இல்லை கைஸ், என்கிட்ட இது இருக்கிறதே ஒரு பிக்கு தான். ஸோ அதனால தான் நான் ஒரு பிக்கை வச்சே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட நிறையா பிக்கு இருந்துச்சுனாக்க ஸோ இப்போ நான் 2 எஃபெக்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 எஃபெக்ட்லையுமே ஒவ்வொரு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஓகே. இப்போ அந்த கலர் முடிச்சு நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு அந்த லேயருமே நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த எல்லோ எங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துல இந்த எஃபெக்டே பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் இந்த எல்லோ கலரில் எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேமத்தில் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு குவாலிட்டி மாதிரி பார்த்துக்கும். அப்படி குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சா
ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரெமினி ஆப்பை டவுன் பண்ணி அதில் உங்களுடைய பிக்கு குவாலிட்டி வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட் மிஷினில் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பேரில் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டையும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.